வணக்கம் நண்பர்களே. சர்வதேச பெண்கள் தினம். பெண்கள் அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். கௌதம புத்தர் புத்த மதத்தை உருவாவதற்கு காரணமாக இருந்த ஞானி. புத்தருடைய பொன்மொழிகள், அவருடைய ஞான மரபு, அவர் சொன்ன ஞான அறிவுரைகள் எல்லாம் நாம் அறிவோம். இந்த உலகத்திற்கு புத்தர் கிடைத்த ஒரு பெரிய ஞான பொக்கிஷம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்து விட்டோமா அல்லது நினைக்க தவறிவிட்டோமா என்று தெரியவில்லை. புத்தரின் மனைவி யசோதரா. புத்தர் ஒரு குழந்தை, ஒரு மகன் பிறந்த பிறகுதான் ஞானம் தேடி அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார். புத்தர் உட்கார்ந்த அந்த மரத்தடி இன்றும் பீகாரில் புத்தருக்கு ஞானம் பிறந்த இடமாக கருதப்படுகிறது. துறவரம் கிட்டத்தட்ட துறவரம் தான். துறவரம் பூண்ட பிறகுதான் அவருக்கு ஞானம் கிடைக்கிறது. சிந்திக்கிறார். சிந்தனை வெளிமரபாக புத்திசம் என்று உருவாகிறது. புத்திசம் சிந்தனை மரபு என்பது ஒரு விரிவான தத்துவ ஆராய்ச்சி கொண்டது. அந்த கிட்டத்தட்ட காந்தியன் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, காந்திய சிந்தனைகள், அது போன்றுதான். புத்தருக்கான ஞானம் கிடைத்ததும் அந்த ஞான மொழிகளை உலகிற்கு அவர் கொடுத்ததும் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். அப்படி பெரிய அரிய சிந்தனையாளர்கள் கிடைப்பதனால்தான் நாம் அவர்களை தெய்வமாக வணங்குகிறோம், சிந்தனையாளர்களாக போற்றுகிறோம். பல வழிகளில் அவர்களுக்கான போற்றுதல் கிடைக்கிறது. ஆனால் புத்தர் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்த பிறகும், ஒரு மகன் பிறந்த பிறகுதான் அவர் வருகிறார். அந்த மகனை உருவாவதற்காக, வளர்த்தெடுப்பதற்காக அந்த யசோதை செய்த தியாகம் நாம் நினைக்கிறோமா? புத்தரை நினைக்கும் அளவுக்கு யசோதையை நினைப்பதில்லை. அது ஏன் என்பதுதான் எனக்கு இன்னும் விளங்கவில்லை. யாராவது புத்தரின் மனைவி இவர் அப்படின்னு அவர் ஃபோட்டோ வச்சு கொண்டதை பார்த்துருக்கீங்களா? புத்தரின் மனைவி இவர், புத்தர் ஞானமடைவதற்கு மூல காரணமாக இருந்தது அவருடைய சிந்தனை ஆற்றலாக இருக்கலாம். ஆனால் அதற்கு வழிவகுத்து கொடுத்தது யசோதை அல்லவா? யசோதை என்று மறுத்து இருந்தால் புத்தர் வெளியே வந்திருப்பாரா? இந்த குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தார் அந்த புத்தர் அந்த மரத்தடியில் அமர்ந்திருப்பாரா? அது போன்ற ஒரு ஞானம் அவருக்கு கிடைத்திருக்குமா? இந்த உலகிற்கு ஒரு சிந்தனை கிடைத்திருக்குமா? யசோதையின் தியாகத்தை நான் மறந்தது ஏன்? சிந்தியுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.